பிரியங்கா காந்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவ கிட்டத்தட்ட சாணியில முக்குன செருப்பால அடிச்ச மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. அதாவது அமித்ஷா அவர்கள் பிரியங்கா காந்திய விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. எங்க தலைவர் மோடிய பாருங்க, 24 மணி நேரம் 365 நாளும் அவர் ஒரு பொலிட்டீஷியனா தன்னுடைய கடமைய செஞ்சுகிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா புசுக்கு புசுக்குன்னு ஏதாவது ஒரு விடுமுறை எடுத்துக்கிட்டு ஹாலிடேல வெக்கேஷன்ல போயிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை பற்றி ஒரு நிருபர் பிரியங்கா காந்தி கிட்ட கேட்கும் பொழுது, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நிதானமா, எந்தவித சலனமும் இல்லாம, அமித்ஷா அவர்கள் வருஷக்கணக்கா செஞ்சுகிட்டு இருக்கிற இந்த வேலைய இன்னுமா விடல? நரேந்திர மோடி சிஎம்மா இருக்கும் பொழுதே, அவருக்காக மற்ற பெண்களை வேவு பார்த்துக் கொண்டிருந்தத தான் முக்கியமாக செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ உள்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் நாட்டின் மீது கவனம் செலுத்தாமல், எந்த பொம்பளைங்க எங்க போறாங்க அப்படிங்கறத வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆமா, நான் 3 நாள் வெக்கேஷன்ல போனேன். என் பொண்ணு படிக்கிறா. அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்காக நான் லீவ் எடுத்துக்கிட்டு போனேன். இத பத்தி அவர் ஏன் கவலைப்படுறாரு? ஒழுங்கா நாட்ட காப்பாத்துற வேலைய பார்க்க சொல்லுங்க. எத்தனையோ முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்ண சொல்லுங்க. அத விட்டுட்டு எந்த பொம்பள எங்க போறா அப்படின்னு வேவு பார்க்கிற இந்த கேவலமான விஷயத்த பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. அப்படின்னு சாணியில முக்கிற செருப்பால பளார்னு அரைஞ்சுட்டான். लेकिन प्रधानमंत्री कह रहे हैं अब तो वोकेशन में चली जाती हैं, राहुल जी की बहन तो वोकेशन में चली जाती हैं, बीजेपी वाले कहते हैं 24/7 पॉलिटिशियन है प्राइम मिनिस्टर, लेकिन कांग्रेस में सीरियस जी ने नहीं कहा, शायद अमित शाह जी ने कहा ये तो लगता है अपनी पुरानी आदतों से बाज नहीं आए, क्योंकि पहले भी वो महिलाओं पे जासूसी करते थे साहिब के लिए, आज भी जासूसी कर रहे हैं कि मैं कहाँ जा रही हूँ, किससे मिल रही हूँ। हाँ, मैं गई थी अपनी बेटी से मिलने, इसमें क्या बुराई है? 3 दिन के लिए मेरा प्रोग्राम नहीं था, मैं गई उससे मिलने। छोटी है, पढ़ाई कर रही है, इसमें कौन सी बात है? तो ये महिलाओं के पीछे पड़ना ना, और इस तरह से घुमा घुमा कर महिलाओं के बारे में बात करना, ये इनकी पुरानी आदत है, ये ठीक नहीं है।